ஹலோ எவ்ரிவான், நம்ம எக்ஸசைஸ் 3.6ல ஃபிஃப்த் சம் பார்க்கலாமா? ஃபிஃப்த் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்ற ஒரு வேரியபிளுக்கு வந்து 2x + 1 டிவைடட் பை 2x - 1ன்னும் பிக்கு வந்து 2x - 1 டிவைடட் பை 2x + 1ன்னு கொடுத்துட்டாங்க. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1 டிவைடட் பை a - b, இந்த ஏவையும் பியையும் மைனஸ் பண்ணணும். அப்புறம் 2b, 2ஐயும் பியையும் நம்ம மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். இதில் வந்து நம்ம ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதில் நம்ம ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க, 1 டிவைடட் பை a - b மைனஸ் 2b டிவைடட் பை a² - b². இப்போ நம்ம இந்த a² - b² எப்படி எழுதலாம்? a² - b² ஃபார்முலா என்ன? 1 + 1 - எழுதுவோமா? a - b a + b. இந்த மாதிரி இது எழுதிக்கலாமா? இது எழுதுனோம்னா 1 டிவைடட் பை a - b அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் கீழே உள்ள டைம் இதை எப்படி எழுதிக்கலாம்? a - b 1ஆகவும் a + b 1ஆகவும் எழுதிக்கலாமா? மேலே உள்ள 2b அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறதா என்ன பண்ணலாம்? எல்லா வேல்யூவும் எழுதணும்னு சொல்லியிருக்கோம் தானே. இங்கே a - b இருக்குது, இங்கே a - b இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா a + bன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டே எழுதிக்கலாமா? a - b இன்ட்டு a + b. இப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு a - b மட்டும்தான் இருக்குது, a + b இல்லை. என்ன இல்லையோ, கீழே உள்ள டேர்ம் சேமாக வர்றதுக்கு கீழே எந்த டேர்ம் இல்லையோ அந்த டேர்மால் நம்ம மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோமா? அப்போ இதில் வந்து a + bயை மல்டிப்ளை பண்ணணும். a + b மைனஸ் இங்கே 2b இருக்குது தானே. ஸோ இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எதுவும் பண்ண வேணாம், 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சேம் ஆன்சர் தானே. இது என்னவாயிடுச்சு, a + b - 2bன்னு இருக்குது. இங்கே 2bயில் வந்து நமக்கு 1b போச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்? 2bயில் நமக்கு இங்கே 1b இருக்குன்னு தானே அர்த்தம். -2bயில் நமக்கு 1b போச்சுன்னா பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? a - bன்னு கிடைக்குமா? அதாவது b - 2b அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு பெரிய நம்பரோட சைன் என்ன? மைனஸ். ஸோ 2ல் 1 போச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் 1. அப்போ a - b டிவைடட் பை a - b இன்ட்டு a + b. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே a - b இருக்குது, கீழே a - b இருக்கா? இது கேன்சல் ஆகிடும் தானே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1. மேலே 1 இருக்குன்னு தானே அர்த்தம். கேன்சல் ஆயிடுச்சுன்னா கீழே a + b. இப்போ இந்த டேர்மில் வந்து நம்ம இந்த ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாமா? ஃபஸ்ட்டு a + b கண்டுபிடிப்போம். a + b கண்டுபிடிக்கணும்னா ஏவோட வேல்யூ நமக்கு என்ன? 2x + 1 டிவைடட் பை 2x - 1 ப்ளஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ 2x - 1 டிவைடட் பை 2x + 1. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டோட டேர்மே நமக்கு வேறு வேறையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டையுமே எழுதணும் தானே. ரெண்டையுமே எழுதிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கீழே உள்ளதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2x + 1 கீழே உள்ளதை அப்படியே எழுதணும், இந்த வேல்யூவை இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 2x + 1 வந்து ஆல்ரெடி இருக்குது, இதை மல்டிப்ளை பண்ணால் 2x + 1 ப்ளஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணோமா நமக்கு 2x - 1, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் 2x - 1. இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணலாம், இதோட பவரும் 1 இருக்குது, இதோட பவரும் 1 இருக்குது தானே. இது நமக்கு கீழே உள்ள டேர்ம் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம பவரை என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோமா? ஸோ 2x + 1 பவரை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், ஸ்கொயர் கிடைக்குமா? ப்ளஸ் இதுவும் அதே மாதிரி தானே, நமக்கு இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இது என்ன பவர் வரும்? 2x - 1 ஸ்கொயர்னு வருமா? ஏன்னா கீழே உள்ள டேர்ம் என்ன, -1 தானே. ஸோ இதை நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அதாவது இது மைனஸ், இது 1 ப்ளஸ் 1 மைனஸாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஃபஸ்ட்டு இந்த 2xஐ வச்சு ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2 2s are 4, x⁻1 × x⁻1 அப்படிங்கும் போது நமக்கு என்ன வரும், 2x × 2xங்கும் போது 2 2s are 4, இங்கே x⁻1 மல்டிப்ளிகேஷனில் பவரை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ x⁻2 4x². நெக்ஸ்ட்டு 2x × 1 2x, இங்கே -1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு -1ஆல் 2ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா -2x, இங்கே -1ஆல் 1, அப்போ -1. இப்போ மேலே உள்ள டேர்மும் இந்த டேர்மும் நமக்கு என்ன ஃபார்முலா படி இருக்குது, ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா? a + b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா? a² + 2ab + b² தானே இந்த ஃபார்முலா. a - bக்கு என்ன வரும், a - b த ஹோல் ஸ்கொயருக்கு a² - 2ab + b² வருமா? இந்த ஃபார்முலாவில் இந்த ரெண்டு டேர்மே நம்ம அப்ளை பண்ணி எழுதலாமா?
இது ஏ இருக்கிற இடத்துல 2xும் பி இருக்கிற இடத்துல 1ம் போடணும். அப்போ ஏ ஸ்கொயர்டு அப்படின்னா 2 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும் 4x ஸ்கொயர்டு வருமா ப்ளஸ் 2ab அப்படின்னா நமக்கு 2 2s are 4 2ab 2a வர இடத்துல என்ன போடுறோம் நமக்கு 2x போடுறோம் b வர்ற இடத்துல 1 போடுறோம். அப்போ 2 2s are 4 4x ப்ளஸ் 1 இதுவும் சேம் தானே நமக்கு என்ன ஒன்று சேஞ்ச் ஆகும் இந்த இடத்துல மைனஸ் வரும். அப்போ என்ன வரும் இதுக்கு 4x ஸ்கொயர்ட் மைனஸ் 4x ப்ளஸ் 1 அப்படின்னு வருமா. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள டேர்மில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் 2x இருக்குது இங்கே மைனஸ் 2x இருக்குது. அப்போ இதில் நமக்கு என்ன ஆயிடும் இந்த டேர்ம் 0 ஆகிடும் தானே. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது 4x ஸ்கொயர்ட் மைனஸ் 1. இந்த மேலே உள்ள டேர்மில் நான் 4 ப்ளஸ் 4 இது அதாவது எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து 2 இருக்கா 4 நம்ம ஆட் பண்ணலாமா ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 8x ஸ்கொயர்னு வருமா. இங்கே ப்ளஸ் 4x இருக்குது இங்கே மைனஸ் 4x இருக்குது நமக்கு என்னவாயிரும் இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ இங்கே ப்ளஸ் 1 இருக்குது இங்கேயும் ப்ளஸ் 1 இருக்குது ப்ளஸ் 1ஐயும் ப்ளஸ் 1ஐயும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் 2 டிவைடட் பை 4x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இந்த மேலே உள்ள டேர்மில் நம்ம இப்போ ஸ்கொயர்டை 2வை வந்து காமனாக எடுக்கலாமா மேலே உள்ளதில் நம்ம 2வை காமனாக எடுக்கலாமா காமனாக எடுத்து இந்த டேர்மை சிம்ப்ளிஃபை பண்ணியாச்சு. இப்போ நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்களோ அதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி தானே வச்சுருக்கோம். 1/a மைனஸை நம்ம எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கோம் 1/a + bன்னு சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் நம்ம இந்த இதில் தான் நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் a + b கண்டுபிடிச்சோம் a + bயை 1/a + bன்னு போட்டு எழுதணும். a + b ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா 1/a + bன்னு எழுதணும். எப்படின்னு பார்ப்போமா. இப்போ நம்ம இந்த 2வை மட்டும் காமனாக எடுத்தாச்சா இது வந்து என்ன வேல்யூ இது வந்து நம்மளோட a + bயோட வேல்யூ தானே. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு எழுதியிருக்கோம் 1/a + b கண்டுபிடிக்கணும் தானே. ஸோ வந்து 1/a + bனா 1 டிவைடட் பை a + bயோட ஆன்சர் என்ன 2 × 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 4x ஸ்கொயர் மைனஸ் 1 இப்படி இருக்கா. இப்போ நமக்கு 1/2/1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மேலே 1/1ன்னு இருக்குன்னு தானே அர்த்தம் 1/1ன்னு இருக்குன்னு அர்த்தம். அதே கீழே இருக்க 2/1 நமக்கு ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் வந்து மேலே நம்ம மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வரும்போது 1/2ன்னு மாறும். அதே மாதிரி தான் இங்கே 1 இருக்கா 1 × இது மல்டிப்ளிகேஷனில் இந்த மல்டிப்ளிகேஷனில் என்ன சொன்னால் இது 1/1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேலே இந்த இது மல்டிப்ளிகேஷனில் வரும்போது நமக்கு இது தானே ஃபஸ்ட்டாக இருக்குது இது தானே மேலே ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது இந்த 2 டேர்மும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போனா என்ன வரும் கீழே உள்ள டேர்ம் மேலே வந்துடும் 4x ஸ்கொயர் மைனஸ் 1 கீழே வந்து 2 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2 × 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நம்ம என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க 1 டிவைடட் பை a மைனஸ் பின்னு அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொன்னாங்களா. ஃபஸ்ட்டு அதை சிம்ப்ளிஃபை பண்ணி இந்த டேர்மில் கொண்டு வந்து இதோட ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிச்சதோட ஆன்சர். சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.